லோ பட்ஜெட்டில் ஒரு 35,000 ரூபாய்க்கு இந்த வண்டி தான் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த வண்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற கலெக்ஷன்லாம் பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்புறம் இந்த வண்டி கடைசியை பார்த்துட்டு 1,85,000 கொடுத்துடலாம். வண்டி பயங்கர தெளிவாக இருக்குதுங்கண்ணா. இன்ஜின்லாம் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வெறும் 95,000 ரூபா தாங்கண்ணா. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் 2010 மாடல். அது டீசல் வண்டி கிடைக்கிற ரொம்ப ரேருங்க. ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா கூட இந்த வண்டி எடுத்து போயிடலாம். 1,50,000 தான் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுறோம். லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு 40 ரூபா கட்டினா லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஆல்டோ கேட்டன் பார்த்துருக்குறேங்கண்ணா. ஆல்டோ கேட்டன் 2011 மாடல். வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. ஹுண்டாய் அசண்டுங்கண்ணா. இன்டீரியரில் பயங்கர நீட்டாக இருக்குங்கண்ணா. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் 1,25,000 ரூபா தான். வந்து ஒரு 40,000 ரூபா கட்டினீங்கன்னாமே வீதி லோன் பண்ணி கொடுக்கும். ஆனால் இது 5 லட்சம் கிடையாது, 4 லட்சம் கிடையாதுங்கண்ணா. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 3,40,000 ரூபா தாங்க. லோக்கல் நம்பரில் வந்துருக்குதுங்கண்ணா. அதை பார்க்காம விட்டீங்க. லோக்கல் நம்பர்? ஆமாங்கண்ணா, லோக்கல் நம்பரில் லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி தொலாவிட்டு இருக்கிறவங்க நம்ம ஸ்வீட் கார்ஸில் வந்து பார்க்கலாம். வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டாப் டு பாட்டம் இன்டீரியர் எல்லாமே பக்கவா இருக்குண்ணா. சீட்லேருந்து எல்லாமே வெறும் 50,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. பாடி லைன் பயங்கர தெளிவாக இருக்குது. பக்கா தெளிவாக இருக்குங்க. இது டீசல் வேரியண்ட்டுங்கண்ணா. இதுக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பண்ணிக்கலாம். ஹாய் மக்களே, வணக்கம். திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கேய ரோட்லைங்க நாச்சிபாளையத்தில் ஸ்ரீ அஸ்வி கார்ஸ் தான் வந்துருக்காங்க. தரமான கார் உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கண்ணா. சூப்பர்ண்ணா. ஸ்ரீ அஸ்வி கார்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கண்ணா. அதுக்கு மேலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்கண்ணா. ஸ்ரீ அஸ்வி கார்ஸ் பாரதி மோகன் பேசுகிறேங்க. நம்மக்கிட்ட வண்டி லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது. நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கேய ரோட்டில் நாச்சிபாளையங்கிற பஸ் ஸ்டாப்பில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம இந்த ஃபீல்டில் 2 வருஷமாக இருக்கிறாங்கண்ணா. 2 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். இப்போ ஆஃபீஸ் ஆரம்பித்து 20 நாள் ஆச்சு. 20 நாள் ஆகிருக்குதுங்க. ஆஃபீஸ் ஆரம்பித்து 20 நாள் ஆச்சு. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்மகிட்ட கலெக்ஷன் இருக்குது. நம்ம கொடுக்குற எல்லாமே குவாலிட்டியான வண்டி, தரமான வண்டி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஆனால் நம்மகிட்ட வந்து 35 ரூபா பட்ஜெட்லேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குதுங்கண்ணா. 35 ரூபாயில் நம்ம குவாலிட்டியான வண்டியாக இருக்குதுங்க. குவாலிட்டியாக இருக்குது. எடுத்து ஓட்டிட்டு போகிற கண்டிஷனில் இருக்குங்க. நம்ம மெக்கானிக் கூட செக் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் மெக்கானிக் உங்கள் சைட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து நமக்கு ஏதாவது டவுட்டுங்க, இஷ்யூவாக இருக்குது பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் நமக்கு அதுக்கு அலவுட் இருக்குது. நீங்கள் மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ லோன் வேணுனாலும் லோன் பேங்க் லோன் பண்ணுறதுனால பண்ணி கொடுத்துடலாம். லோக்கல் ஃபைனான்ஸ் வேணுனாலும் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். திருப்பூர் சரௌண்டிங் 25 கிலோமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பேங்க் லோன் வேணும் அப்படின்னா அதர் ஸ்டேட்லேருந்து, அதர் ஊர்லேருந்து, வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு நம்ம பேங்க் லோன் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்தாலுமே லோன் பண்ணி எங்கேருந்து வந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த வாரங்க ஸ்பெஷலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கார் பக்கம் இருக்குதுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். லோ பட்ஜெட்லேருந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. வாங்க ஒவ்வொரு காரை பார்த்தலாம். நான் ஸ்ரீ அஸ்வி கார்ஸில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற காரணங்க ஆனால் மாருதி எஸ்டீமுங்கண்ணா. 2006 மாடலுங்கண்ணா. 2 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்கண்ணா. வண்டி பயங்கர குட் கண்டிஷனாக இருக்குதுங்க. மேனி மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன டென்ட்டு கிராச்சஸ் இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்கண்ணா. லெதர் சீட் கவர் இருக்குதுங்க. ஏசி ஒர்க்கிங்ண்ணா. மியூசிக் சிஸ்டமாக இருக்குண்ணா. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குங்கண்ணா. பேக் சீட்டில் நீட்டாக இருக்குது. நீட்டாக இருக்குங்க. டயர் கண்டிஷன் ஆவரேஜாக 5 டயருமே ஒரு 80% இருக்குதுங்கண்ணா. சூப்பர்ண்ணா. பாடி லைன் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன டென்ட்டு கிராச்சஸ் மட்டும் இருக்குது. அதை லைட்டாக பெயிண்ட் டச்சப் மட்டும் பண்ணணும். மற்றபடி எடுத்து ஓட்டு போகிற கண்டிஷன் தான். இதெல்லாம் தாராளமாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா. 500 கிலோமீட்டர் சடனாக நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் நிற்காம. நிறைய பேர் வந்து எஸ்டீம் எதிர்த்து தேடிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக தேடிட்டு இருக்கிறாங்க. காலேஜ் பசங்கள்லாம் இதை தான் விரும்பி தொலாவிட்டு இருக்கிறாங்க. ஆல்டர் பண்ணி மாடிஃபை பண்ணி எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டி கோட் பண்ணுற விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 95,000 ரூபா தாங்கண்ணா. 2006 மாடலு, 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பயங்கர தெளிவாக இருக்குதுங்கண்ணா. இன்ஜின்லாம் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வந்து வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும், எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி தோணும். இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. லோக்கல் ஃபைனான்ஸ் பாதி பண்ணிக்கலாங்கண்ணா. சூப்பர். ஆனால் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லைங்கண்ணா, நெகோசியபிள் தான். நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக டெஃபினட்டாக கம்மி பண்ணி கொடுத்துர்லாங்கண்ணா. நான் இன்றைக்கி அஸ்வி கார்ஸில் அடுத்த வண்டி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ரிட்ஸுங்க. இது ஒரு டீசல் வேரியண்ட்டு வண்டி. இது பயங்கர தெளிவாக இருக்குதுங்க. மார்க்கெட்டில் கிடைக்காத ப்ரைஸ்க்கு நம்ம இதை கொடுக்க போகிறோம். இன்றைக்கி டீசல் வண்டி ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. இன்டீரியர்லாம் பாருங்கள், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்கிறாங்க. ஏசி ஒர்க்கிங்கு. இது வந்து பவர் ஸ்டேரிங் வரும், பவர் விண்டோ வராது, மேனுவல் தான் வரும். நீட்டாக பேக் சைடு எல்லாமே. டயர் கண்டிஷனாக ஆவரேஜாக ஒரு 60% இருக்குது 4 டயரும். 2010 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி 95,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 2 லட்ச ரூபா தான். இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, நெகோசியபிள் தான். சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் 2010 மாடல். அது டீசல் வண்டி கிடைக்கிற ரொம்ப ரேருங்க. இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்கள். டீசல் வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்குங்களா?
ஆனால் இதுக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 20+ கிடைக்குங்கண்ணா. டீசல் வண்டியிலே இது கொஞ்சம் மோஸ்ட் பாப்புலர் சேலான வண்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பேங்க் ஃபைனான்ஸ் கிடைக்காதுங்க, லோக்கல் ஃபைனான்ஸ் தான் கிடைக்கும். பாதி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். முடிஞ்சால் சேர்த்தி கூட பண்ணி கொடுத்துடலாங்க. ஒரு 1.25 கூட பண்ணி கொடுத்துடலாம். லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. நீங்கள் ஒரு 50,000 60,000 டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா கூட இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்றும் இன்னைக்கு அஸ்வி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் மாருதி வேகனார் கொண்டு வந்திருக்கிறாங்கண்ணா. இது 2009 மாடலு, 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலில் ஓரளவுக்கு தான் இருக்கும். இன்டீரியரில் பயங்கர நீட்டாக இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கு, மியூசிக் பிளேயர் இருக்குது, ஃபுல் ஆப்ஷன் தான். சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, ஏசி இருக்குது, இன்டீரியர் நீட்டாக இருக்குங்க. இன்டீரியரில் நீட்டாக இருக்கும். பாடி லைன் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குங்க. பாடி லைன் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆமாங்க. டயர் கண்டிஷனில் ஆவரேஜாக ஒரு 90% இருக்குது. ஓகே. சின்ன டென்ட் இருக்குது. ஓகே. இன்ஜின் கண்டிஷனாக இருக்குங்களா? ஆனால் இன்ஜினில் இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்கண்ணா. சூப்பர்ண்ணா. இது மார்க்கெட்டில் யாருமே தர முடியாத விலைக்கு நம்ம தராங்கண்ணா. இன்றைக்கி 2009 மாடல் இன்றைக்கி 2,30,000 2,40,000 போயிட்டுருக்குது. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 தான். இதுக்கு ஃபினான்ஸும் அவைலபிள், லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணிக்கலாம். வெறும் ஒரு 40,000 கட்டினாங்கன்னா இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த லோ பட்ஜெட்டில் அது ஹைட் ஆகிறவங்களாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்துங்கண்ணா, அடுத்து நம்ம லோ பட்ஜெட்டில் ஒரு 35,000 இந்த வண்டி தான் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த வண்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற கலெக்ஷன்லாம் பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்புறம் இந்த வண்டி கடைசியை பார்த்துக்கலாம். அடுத்து ஆம்னி இருக்குங்களா? ஆம்னிங்கண்ணா. ஓகே. ஆம்னி 2012 மாடலுங்க, 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பாடி லைன்லாம் பயங்கர தெளிவாக இருக்குங்க. டயர் கண்டிஷன் ஆவரேஜாக இருக்குங்க. முன்னாடி வந்து ஃபுல் பட்டன் இருக்கும். இது பியூர் பெட்ரோல் வண்டிங்க. சீட் கவர் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. மற்றபடி இன்ஜின் குவாலிட்டி பயங்கர தெளிவாக இருக்குங்க. பேக்கில் மட்டும் டயர் மாற்றுற மாதிரி வரும். ஃப்ரண்ட்டில் ஃபுல் பட்டன் தான் போட்டுக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் தேடிருப்பாங்க. கண்டிப்பாங்க. இங்கே கம்பெனி வச்சுருக்கிறவங்க, பனியன் கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இதை கொஞ்சம் ஓன் யூஸும் பண்ணிக்கலாம். கம்பெனி யூஸ்க்கும் கட் எடுக்கிறதுக்கு, வைக்கிறதுக்கு, போகிறதுக்கு அதெல்லாம் தேவைப்படும். டென்ட் கிராச்சஸ் எதுவும் இருக்காது. சீட் கவர் மட்டும் லைட்டாக மாற்றினா, சீட் கவர் மட்டும் மாற்றினா போதுங்க. சூப்பர்ண்ணா. சீட் கவர் மாற்றி தரதுனால நம்ம மாற்றி தந்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. மாடல் ப்ரைஸ் சொல்லுங்கள். ஆனால் இது 2012 மாடலுங்கண்ணா, 3 ஓனர் கண்டிஷனுங்கண்ணா. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,85,000 கொடுத்துடலாங்க. சூப்பர்ண்ணா. இதுக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்சம் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஒரு கையில் ஒரு 35,000 இருந்ததுன்னா போதுங்க, நம்ம இதை பண்ணி கொடுத்துடலாம், லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் அடுத்து நம்ம அஸ்வி கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ K10 பார்த்துருக்குறேங்கண்ணா. ஆல்டோ K10 2011 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா. இன்டீரியரும் பயங்கரமாக இருக்குங்க. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வருது. மியூசிக் பிளேயர் இருக்குங்க. செம்ம வண்டியாக இருக்குண்ணா. வண்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா. இன்டீரியரும் பக்காவாக இருக்குது. ஆமாங்க. பாடி லைனும் தெளிவாக இருக்குங்க. 4 டயர் ஆவரேஜாக ஒரு 80% இருக்குங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆளுகளுக்கெல்லாம் வண்டி நம்பர் பார்த்தாவே பிடிக்கும். வண்டி அந்த மாதிரி நம்பருங்க. சூப்பர்ண்ணா. நம்பர் பார்த்தா அவங்களுக்கே பிடிக்கும். கண்டிப்பாக. அந்த கலெக்ஷன் 2011 மாடல், 2 ஓனர், 1.10 ஓடி இருக்குங்க. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, நெகோசியபிள் தான். லோன் வேணாலும் பண்ணிக்கலாம். பாதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் லோக்கல் ஃபைனான்ஸில். இன்னும் அடுத்து பிளாக் கலர் ஜம்மன் இருக்குண்ணா. ஆனால் இது ஹுண்டாய் அசண்ட்டுங்கண்ணா. வண்டி பயங்கர லக்ஸரியாக இருக்குங்கண்ணா. 2009 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்கண்ணா. பாடி லைன் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும் பயங்கர தெளிவாக இருக்குதுங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்பு. இது கிலோமீட்டர் கம்மியாக தாங்கண்ணா ஓடி இருக்குது. 95,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இன்டீரியரில் பயங்கர நீட்டாக இருக்குங்கண்ணா. செம்மையாக இருக்க மாட்டேங்குது. வண்டி நல்லா இருக்குங்கண்ணா. டயர் கண்டிஷன் ஆவரேஜாக 90% இருக்கும். இந்த சைடு சின்னதாக ஒரு பெயிண்ட் டச்சப் மட்டும் பண்ணணுங்க. ஓகே. அது மட்டும் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. நீங்கள் வண்டி வீடியோ அப்லோட் ஆகி வண்டி பார்க்குறப்ப, நேரில் பார்க்குறப்ப அந்த பெயிண்ட் டச்சப் ஆகிருக்கும். பிளாக் கலர் நீட்டாக இருக்குண்ணா. ஹுண்டாய் அசன்ட். டயர் பண்ணி நீட்டாக இருக்குல்லைங்க. டயர் கண்டிஷனில் ஆவரேஜாக ஒரு 95% இருக்குங்கண்ணா. சூப்பர்ண்ணா. மாடல் ப்ரைஸ் சொல்லுங்கள். ஆனால் 2009 மாடலுங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 95,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு தாங்கண்ணா இந்த வண்டிக்கு. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் 1,25,000 தான். இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, நெகோசியபிள் தான். இதுக்கு லோன் வந்து ஒரு 40,000 கட்டினீங்கன்னாமே மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம லோக்கல் ஃபைனான்ஸில், லோக்கல் சரௌண்டிங் 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒன்று ப்ரைஸ் எவ்வளோ? ப்ரைஸ் 1,25,000ங்கண்ணா. லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நான் அஸ்வி கார்ஸில் இன்னைக்கு ஃபியட் லீனியா 2 வண்டி கொண்டு வந்திருக்கிறேன். அதில் இன்றைக்கி மொதல் வண்டி பார்க்கலாம். ஒரு லக்ஸரியான வண்டி பார்க்க போகிறாங்க. அது லோ பட்ஜெட்டில் பார்க்க போகிறாங்க. இந்த வண்டியோட விலை 5 லட்சம் இல்லை, 4 லட்சம் இல்லை. ப்ரைஸை கடைசியில் சொல்கிறேன்.
2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. 133 ஓடி இருக்குதுங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி. இன்டீரியரில் நீட்டாக இருக்குங்க, பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. இது நீட்டாக இருக்குங்க, செம்ம க்ளீனிங்காக இருக்கும், பயங்கர குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்தால் அப்படியே நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், கப்பலாட்டு இருக்குங்க வண்டி. மியூசிக் சிஸ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆமாங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப் தாங்க. அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. பாடி லைன்லாம் அவ்வளோ பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். இன்டீரியரில் பக்கா தெளிவாக இருக்குது. ஃபியட் லினியா ப்ரைஸ் மாடல் சொல்லுங்கண்ணா. ஆனால் இது 5 லட்சம் கிடையாது, 4 லட்சம் கிடையாதுங்கண்ணா. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 3,40,000 ரூபா தாங்க. 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் 133 தான் ஓடி இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வண்டி எங்கேயுமே கிடைக்காதுங்க மார்க்கெட்டில். அது இவ்வளோ லக்ஸரியாக கிடைக்காது. நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்கள், இந்த வண்டி உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். இதுக்கும் பாதி நம்ம லோன் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் 1 லட்ச ரூபா கட்டுங்க, மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்தலாம். அடுத்து ரெட் கலர் செம்ம வண்டியாக இருக்குண்ணா, டட்சன். ஆனால் லோக்கல் நம்பரில் வந்துருக்குதுங்கண்ணா, அதை பார்க்காம விட்டீங்க. லோக்கல் நம்பருங்கண்ணா? ஆமாங்கண்ணா, லோக்கல் நம்பரில் 2 ஓனர் கண்டிஷனில் இது லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தொலாவிட்டு இருக்கிறவங்க நம்ம ஸ்வீட் கார்ஸில் வந்து பார்க்கலாம். வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க. பாடி லைனில் பயங்கர தெளிவாக இருக்குதுங்கண்ணா. டயர் கண்டிஷன் ஆவரேஜாக 90% இருக்குது. 4 டயருமே அலாய் வீலுங்க. ஸ்பாய்லர் போட்டிருக்கிறாங்க, டியூல் டோன் எடிஷன்னு. பின்னாடி பம்பர் வந்துடும். இன்டீரியரில் பாருங்கள், பயங்கர நீட்டாக இருக்கும். ஒரு ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்குது. பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு எல்லாம் நீட்டாக இருக்குது. எல்லாமே நீட்டாக இருக்குங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. வண்டி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். டட்சன் கோ ப்ளஸ் எல்லோரும் தொலாவிட்டு இருக்கிற வண்டி. ஒரு லோ பட்ஜெட்டில் லேட்டஸ்ட் மாடலில் லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி நம்மக்கிட்ட இருக்குது. டாப் டு பாட்டம் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குண்ணா, சீட்லேருந்து எல்லாமே. ஆனால் 7 சீட்டில் இன்றைக்கி 7 லட்ச ரூபா கொடுத்தா தாங்கன்னா வண்டி கிடைக்கும். 2018 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். இந்த கிலோமீட்டரில் உங்களுக்கு வண்டி கிடைக்காது, அதுவும் லோக்கல் நம்பரில் கிடைக்காது. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 4 லட்ச ரூபா தாங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, நெகோசியபிள் தான். இதுக்கு பேங்க் லோன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். வெறும் 50,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்வீட் கார்ஸில் அடுத்த வண்டி பார்க்க போகிறது ஃபியட் லீனியாங்க. 2014 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வாங்க வண்டியோட பாடி லைன், இன்டீரியர் பார்ப்போம். டயர் கண்டிஷன்லாம் ஆவரேஜாக ஒரு 70% இருக்குங்க. பாடி லைன் பயங்கர தெளிவாக இருக்குது, பக்கா தெளிவாக இருக்குது. இன்டீரியரும் பாருங்கள், இன்டீரியரும் தெளிவாக தான் இருக்குது. மியூசிக் பிளேயர் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்பு. கிலோமீட்டர் 110 தான் ஓடி இருக்குதுங்க. ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, அப்பல் சைடு எல்லாமே நீட்டாக இருக்குங்க. எல்லாமே நீட்டாக இருக்குங்க. சூப்பர்ண்ணா. ஃபியட் லீனியா பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பக்காவாக இருக்குண்ணா. ப்ரைஸ் எவ்வளோங்க? ஆனால் இது ஃபியட் லீனியா 2014 மாடலுங்க. 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. 110 ஓடி இருக்குதுங்கண்ணா. இது டீசல் வேரியண்ட்டுங்கண்ணா. இதுக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பண்ணிக்கலாம். இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 3 லட்ச ரூபாங்கண்ணா. சூப்பர்ண்ணா. நல்ல மைலேஜ் கிடைக்கும். நல்ல மைலேஜ் கிடைக்குங்கண்ணா, 20+ கிடைக்குங்கண்ணா. நான் அஸ்வி கார்ஸில் ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த வண்டியோட டீட்டெயில் சொல்ல போகிறேன். மாருதி 800ங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். அது ப்ரைஸ் வந்து லோயஸ்ட் ப்ரைஸு. வாங்க வண்டியோட பாடி லைனும் இன்டீரியரும் பார்க்கலாம். பாடி லைனில் பயங்கர ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க. 4 டயர் ஆவரேஜாக இருக்குது. இன்டீரியரும் நீட்டாக இருக்குது. வண்டிக்கு ஃபேன் இருக்குங்க, மியூசிக் பிளேயர் இருக்குது. இன்டீரியரில் நீட்டாக தாங்க இருக்குது. நீட்டாக இருக்குண்ணா, பக்காவா. எடுத்து அப்படியே ஓட்டிட்டு போகலாம். எடுத்தால் ஓட்டிட்டு போகிற கண்டிஷன் தாங்க வண்டி. ஓட்டி பழகிறதுக்கு அருமையான கார். ஓட்டி பழகிறதுக்கு அருமையான காருங்க. ஓட்டி பழக மட்டும் இல்லை, ஃபேமிலியோடய போய்க்கலாம். ஃபேமிலியோடையும் போய்க்கலாங்க, ட்ராவலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர்ண்ணா. சீட்டெலாம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. சீட்டு, டயர் கண்டிஷன்லாம் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. சூப்பர்ண்ணா. மாடல் ப்ரைஸ் சொல்லணும். ஆனால் இது 99 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நினச்சி பார்க்காத ப்ரைஸுங்க. 35,000 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. இது நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்கள், இந்த வண்டி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. லோ மாடல்காட்டிக்கு இது ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 35,000 ரூபா தான். நீங்கள் பணத்தோடு வாங்க, வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அஸ்வி கார்ஸ் நீங்கள் லோ பட்ஜெட்லேருந்து ஹை செக்மெண்ட் வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கிறோம். பாருங்கள், இந்த ரெட் கலர் வண்டியில் பார்த்தீங்கன்னா டட்சன் கோ ப்ளஸுங்க, செம்மையாக இருக்குது.
ஸோ இங்கே இருக்கிற 4 வண்டியுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இண்டியிலேருந்து எல்லாமே பக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிப்பாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான வண்டி கொண்டு வந்துருக்காருங்க. லோ பட்ஜெட்டில் 35,000 ரூபாய்க்கு ஒரு கார் இருக்குங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா மறுபடியும் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்க்குற ஆம்னி இருக்குதுங்க. வேகனார் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் இருக்குது. இப்படி நிறைய கார் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா தரமான காருங்க. எல்லா பட்ஜெட்லையுமே காசு பண்ணிருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 35,000 4 லட்சம் இருக்குல்லண்ணா? 4 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் முதல்ல சொன்ன மாதிரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். லோனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நம்மகிட்ட இருக்கிறவங்க லோக்கல் ஃபைனான்ஸ் வேணுனாலும் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பேங்க் லோன் வேணுனாலும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. அவங்க கஸ்டமருக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடோ அந்த தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை. ஓகேண்ணா. ஸ்ரீ அஸ்வி கார்ஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிக்கன்னு சொன்னாருங்க. ஒரு 20 நாள் தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாங்க. கால் பண்ணி கேளுங்க, நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், ஓட்டி பாருங்கள். ஒரு டைம் ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வண்டி பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம குவாலிட்டியான வண்டி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் வண்டி எடுக்காமல் போக மாட்டீங்க. நேரில் வந்து பாருங்கள், ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கார் தான் வச்சுட்டு இருக்காங்க. அதனால் கீழே கொடுத்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள், நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கார் புக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.